அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து மோட்டிவேஷன் வீடியோ இனிமேல் தினமும் காலையில் அப்லோட் பண்ணுவோம். பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் 30 வினாக்கள் 50 மதிப்பெண்களுக்கான மாதிரி வினாவிடைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். டிஆர்பியால் ஏற்கனவே நடத்தப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம தொடர்ந்து பார்ப்பதன் மூலமாக இந்த வினாத்தாளை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டு நீங்கள் எல்லாருமே எலிஜிபிலிட்டி மார்க்கை விட அதிகமாக எல்லாருமே எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ நான் தொடர்ந்து பதிவிடுறேன். பார்ட் ஏ நம்ம எளிமையான முறையில் தேர்ச்சி பெறலாம். பார்ட் பியில் கூடுதல் கவனம் செலுத்தி தொடர்ந்து படிங்க. பார்ட் பியில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. சிவி லிஸ்ட்டுமே நமக்கு பார்ட் பியில் எடுக்கக்கூடிய மொத்த மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து தான் நமக்கு சிவி லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. எந்த விதமான வெயிட்டேஜ் மார்க்கும் கிடையாது. அதனால் பார்ட் ஏவும் நமக்கு முக்கியம்தான். அதே நேரம் பார்ட் பியில் எடுக்கக்கூடிய மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறதால பார்ட் ஏவை பற்றி ஒரு புரிதல் இருந்தாலே போதும். நம்ம எல்லாருமே மினிமம் 50க்கு 35 மார்க் குறையாமல் எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ முதல் வினா, விடுபட்ட சொற்களை எழுதுக. காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்றன், நாமம், கெடக்கெடும் நோய். அப்போ முதலாவது ஆப்ஷன் தான் இதற்கு சரியான பதில். வெகுளி நோய். அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரிந்தது இருந்தால் அதற்குரிய விடைகளை பொருத்தி பார்க்கணும். முதல்ல சொல் இலக்கண குறிப்பு. முதல்ல எழுந்து அப்படின்னு கொடுத்துருங்க. எழுந்து, எழுந்து கடைசியில் ஊ வந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வினையச்சம்னு சொல்லியிருக்கோம். அப்போ முதலாவது நமக்கு 5ன்னு வரணும், வினையச்சம். அடுத்து சார்ந்தோர். இரு வந்தாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வினையாளனையும் பெயர். தனியாத, தனியாத ஆ வந்தாலே பெயரெச்சம். பொன் நிதி போல் ஊமை தொடர். ஆலத்து மேல குவளை, குளத்தில வாளின் நெடிய குரங்கு. இப்பாடலில் அமைந்துள்ள பொருள்கோள் எவ்வகையை சார்ந்தது? விடை கொண்டு கூட்டு பொருள்கோள். தவறான இணையை தேர்வு செய்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என கேட்டல் அறிவினா. சரிதான். இந்த கோவிலை கட்டியது யார் என கேட்டல் அறியாவினா. அதுவும் சரிதான். வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் இருக்கிறதா என கேட்டல் குழல் வினா. ஆமாம், நம்ம வாங்கிறதுக்காக கேட்குறோம். அது குழல் வினா தான். என்னிடம் பாரதியார் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் இருக்கிறதா என கேட்டல் ஐய வினான்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, அது ஐய வினான்னு வருங்களா? வராது. அப்போ இதுதான் தவறான இணை. அது என்ன வினாவா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னிடம் பாரதியார் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது நம்ம கொடுத்தல் பொருட்டு கேட்குறோம். அதனால் கொடை வினான்னு வரணும். இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கிறது தான் கொடை வினா. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை எவை? பெருங்கதை, வில்லி பாரதம். அதுதான் சரியான இணை. சரியான வேற்றுமை உருபை தேர்ந்தெடுத்து எழுதவும். செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகள் விளையாடுகிறது. இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செயற்கை நுண்ணறிவை, நுண்ணறிவை ஐ வரணும் முதல்ல. நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை. அடுத்ததும் ஐ தான் வரணும். கீழ்காணும் தொடர் எவ்வகை வாக்கியம்?
இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது. இனிமேல் செயற்கை நுண்ணறிவுதான் ஆளப்போகிறது. எந்த வகை வாக்கியம்னா விடை கலவை வாக்கியம். வித்துவக்கோடு என்னும் ஊர் எந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கேரளா மாநிலத்தில் பாலக்காட்டில் உள்ளது. கீழ்காணும் பாடல் அடியில் பயின்று வரும் தொடை நயம் வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். நமக்கு அடி எதுகை வந்திருக்கு பாருங்க. வாளா மாளாத வாளால். இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதால நமக்கு அடி எதுகை. அடுத்து பார்த்தீங்கன்னா சீர்மோனை. மோனைன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கும் ஒரே சீரில் பாருங்க. மாளாத மாயத்தால் மா மா. அப்போ சீர்மோனை இருக்கு. அடி எதுகை சீர்மோனை. இதுதான் இதற்கு சரியான பதில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. விசும்பு இசை உந்துவலி தன்பெயர் தன்பெயல். குளிர்ந்த மழைன்னு நம்ம சொல்லுவோம்ல. தன்பெயல்னா குளிர்ந்த மழை. முதல்ல இசை, அடுத்து உந்துவலி, தன்பெயல், விசும்பு. பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவது வியப்போ. இப்பாடலில் கவிஞர் உணர்த்தும் சுவை யாது? விடை பெருமிதம். மரபு பிழை நீக்கம் செய்க. தென்னந்தோட்டம். கத்தும் குயில். விடை தென்னந்தோப்பு. கூவும் குயில். இலக்கண முறைப்படி பேசுவது வழாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவது வழுநிலை ஆகும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இந்த குறளுக்கு பொருத்தமானவரை கண்டறிக. விடை ஸ்டீஃபன் ஹாக்கிங். சரியான வேற்றுமை உருபை சேர்த்து எழுதுக. தலைவிதிதான் வாழ்க்கை வாழ்க்கையை வரும் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அறியாமை அறிவாற்றல். நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல வரும்னு சொன்னோம். அடுத்து இன். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. இன் அறிவாற்றலின். அப்போ ஐயும் இன்னும் வரணும். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர்கருவூர் முன்துறை. இவ்வடிகளில் விடுபட்ட சொற்களை தேர்ந்தெடுக்கவும். கோதை கருவூர்னு வரும்.
செந்தி சொல்லுக்குரிய பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. செந்தி அப்படின்னா நெருப்பு பந்து. பிரித்து பார்க்கும்போது மை விகுதி வந்ததால பண்பு தொகை. விசும்பும் இசையும் என்னும் தொடரின் பொருளையும் இலக்கண குறிப்பையும் தருக. விசும்பு அப்படின்னா வானத்தையும் பேரொளியையும். இலக்கண குறிப்பு விசும்பும் இசையும் என்னும்மை. தீராத உந்து இலக்கண குறிப்பு தருக. தீராத த ஆ முடிஞ்சா நம்ம பெயரெச்சம் சொல்லியிருக்கோம். நம்ம தீராத அப்படின்னு வந்துன்னா எதிர்மறை பெயரெச்சம். உந்து உந்து ஊ வந்தா நமக்கு வந்து வினையச்சம். பயில் தொழில் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. விடை வினைத்தொகை. 3 காலத்தையும் உணர்த்தி வரும். இதெல்லாம் நமக்கு அப்படியே புக்கில் இருக்கிறது தான், நேரடியாக 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறது தான். இதோட 2 மார்க் வந்து முடிஞ்சிருச்சு. சிதைவு இல்லாத தனித்தமிழ் சொல்லை கண்டறிக. நாதசுரம் நாகஸ்வரம்னு இருக்கு. இதில் வந்து நாகசுரம் அதுதான் வந்து சிதைவு இல்லாத தனித்தமிழ் சொல். மருத நிலத்திற்குரிய கடவுள். விடை இந்திரன். கைக்கிளை எனப்படுவது. விடை ஒருதலை காதல். கம்பராமாயண ஆற்றுப்படலத்தில் எந்த ஆறு குறிப்பிடப்படுகின்றது? விடை சரையு. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் செங்கீரை பருவம் காப்பு. செங்கீரை நம்ம சொல்லும்போது செங்கீரை வந்து 2வது பருவம். சாகித்ய அகாதமி விருதை பெற்ற விசாரணை கமிஷன் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? விடை சா. கந்தசாமி. கம்பராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டது எவ்வகை வாக்கியம்? விடை செயப்பாட்டு வினை வாக்கியம். பொருந்தா சொல்லை கண்டறிக. பெண்பார் பிள்ளை தமிழின் பருவங்கள். இந்த கழங்கு, அம்மானை, ஊசல் இது 3 தான் பெண்பார் பிள்ளை தமிழ். சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது வந்து நமக்கு வந்து இந்த சிறுதேர்லாம் வந்து ஆண்பால் பிள்ளை தமிழில் வரும். அப்போ சிறுதேர் தான் இதுக்கு பொருந்தாதது. ஆடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. தொழிற்பெயர்னு வந்தாலே கடைசியில் வந்து தல் விகுதி பெற்று வரும். அப்போ ஆடுதல். அகர வரிசைப்படி எழுதுக. விடை தண்டலை, தாமரை, தெண்டிரை, தேம்பிழி. அனைவருக்கும் மிக்க நன்றி.